வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? டெய்லியும் பைப்பில் எடுத்துக்கிட்டு கோயிலுன்னு போறீங்களே, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டு வந்துடுவீங்களா? சரி. பொதுவாகவே நமது திரு அவையில் குழந்தைகளுக்கென்று ஒரு பிரசீடியம் இருக்கிறது. அது குழந்தைகளுக்கான இந்த மரியாயின் சேனை, அடுத்தது இளைஞர்களுக்கான ஒரு மரியாயின் சேனை, அடுத்தது முதியவர்களுக்கான ஒரு மரியாயின் சேனை. இந்த குழந்தைகளுக்கான பிரசீடியம் மிக பலமாக வேறிட்டு நல்லபடியாக திரு அவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக முதியவர்களுக்கான இந்த மரியாயின் சேனை உலகளாவிய அளவில் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நடுவில் ஒன்று இருக்கு, தெரியுமா? அது என்னது? இளைஞர்களுக்கான அந்த மரியாயின் சேனை என்பது தோய்வடைந்து இந்த நவநாகரிக உலகத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்து இந்த ஜெபம் செய்வது என்ற காரியத்தை முன்னெடுப்பதில்லை. ஆனால் இந்த குழந்தைகளுக்கான பிரசீடியமும் முதியவர்களுக்கான இந்த மரியாயின் சேனையும் இளைஞர்களுக்கான அந்த மரியாயின் சேனை மூன்றும் கைகோர்த்து ஜெபம் செய்கிற பொழுது, ஜெபமாலை செய்கிற பொழுது இந்த உலகத்தை நாம் சொர்க்கமாக மாற்றிவிடலாம். ஆனால் முதியவர்களும் குழந்தைகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நமக்கெல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டிக்குவோம். வெரி குட். சரி, நான் கேட்டேன்ல உங்ககிட்ட ஏற்கனவே, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டேன்ல. வேலை இல்லாதால ஜெபமாலை கையில தூக்கிட்டு இங்க வந்தீங்களா? அப்படியா? பல வேலைகளுக்கு மத்தியில் அந்த வேலைகளை எல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு அன்னை மரியாளை போற்ற புகழ, அவளுடைய பரிந்து பேசுதல் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும், அதனால் நான் மரியாயின் சேனையிலே அங்கத்தினராக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று தன்னார்வத்தோடு வந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாம். ஒரு முறை ஜோர கை தட்டிக்கலாமா? வெரி குட். இந்த உலகளாவிய திருச்சபையில் பொது நிலையினருக்கான ஒரு அமைப்பு என்றால் அது இந்த மரியாயின் சேனை. உலகளாவிய அளவு ஏறக்குறைய 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திருச்சபை மாலையை ஜெபித்து அன்னைக்கு மகிமைப்படுத்தி அதன் மூலம் உலகத்தில் சமாதானத்தையும் அன்பையும் எடுத்து கொண்டு வருபவர்கள் தான் இந்த மரியாயின் சேனை அங்கத்தினர் என்று வரலாறு சொல்லுகிறது. மரியாயின் சேனை இருக்கிற அங்கத்தினர் 2 காரியத்தை செய்யணும். என்னென்ன காரியத்தை செய்யணும்? மரியாயின் சேனையில் இருக்கிறீங்கல்ல, நீங்க பொதுவாகவே 2 காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ 2 காரியம் பண்ண இருக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மரியாயின் சேனை அங்கத்தினரும் 2 காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னென்ன காரியம்? ஒண்ணு ஜெபம், அடுத்தது சரி, ஒரு வார்த்தையில சேவை. வெரி குட். அம்மாவை கை தட்டுங்க ஜோரா. ஆமாம், மரியாயின் சேனையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் இந்த 2 காரியங்களை செய்ய வேண்டும். முதல் காரியம் என்ன? ஜெபம் செய்ய வேண்டும். அடுத்தது சேவை செய்ய வேண்டும். ஜெபம் செய்து இந்த ஆலயத்திலேயே இருந்து விடாமல் கையை நீட்டி வெளியில் இருக்கிற யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதுதான் மரியாயின் சேனையில் இருக்கிற அங்கத்தின் தனையாய பண்பாக இருக்கிறது. ஒன்று ஜெபம் செய்வது, இன்னொன்று சேவை செய்வது. அன்புக்குரியவர்களே, பாத்ரே பியோ என்று ஒரு புனிதர் இருக்கிறார். அவரு எதற்கு ஃபேமஸ் ஆனவர்? 5 காயம் வரம் பெற்ற ஒரு புனிதர். அவர் ஒவ்வொரு முறையும் அவரது அறையிலே இருந்து கொண்டு வலி வேதனையோடு ஜெபமாலை செய்து கொண்டிருப்பாராம்.
அவர் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே என்ற அந்த மங்கள வார்த்தை ஜெபிக்கிற பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு சம்மனஸ் வந்து அவர் அது பக்கத்தில் அமர்ந்து கொள்வாராம். அதே போன்று ஒவ்வொரு முறையும் அவர் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது விண்ணிலிருந்து ஒவ்வொரு சம்மனசுகளாக இறங்கி வந்து அவருடைய அறையை நிரப்பி கொண்டிருப்பார்களாம். அந்த நாளின் முடிவிலே அவர் உறங்க செல்வதற்கு முன்பாக அந்த அறை முழுவதும் விண்ணக மகிமையால் நிரம்பி இருக்குமாம். அந்த விண்ணக அதிதூதர்களும் சம்மனசுகளும் நிரப்பப்பட்டிருப்பார்களாம். அப்படி என்றால் அவர் அத்தனை முறை லட்சாதி லட்ச முறை அருள் நிறைந்த மரிய ஜெபத்தை சொல்லி விண்ணவர்களை அவரது அறைக்கு அழைத்தாராம் என்று வரலாறு சொல்லுகிறது. அதே போன்று மான்ஃபோர்ட் என்ற புனிதர் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டா வெறுப்போடு இந்த ஜெபமாலையை செய்கிற பொழுது சாத்தானானவன் வெளியிலிருந்து உங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பான். நீங்கள் வேண்டா வெறுப்பா இந்த மாதிரியே வாழ்க, தள்ளி உட்காரு, முன்னாடி பக்கம் உட்காரு அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு நீங்க ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த ஜெபமாலையை அந்த சாத்தானானவன் அந்த அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை பிடுக்கி கொண்டு வெளியில் சென்று விடுவானாம். மீண்டுமாக நீங்கள் பராக்கோடு ஏனோ தானோ என்று மீண்டும் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை சொல்லுகிற பொழுது இந்த பக்கத்துல இருந்து ஒரு சாத்தான் வந்து அந்த அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை பிடுங்கிட்டு போயிடுமா. அப்ப நாம் பராக்கு பார்க்காமல் ஏனோ தானோ என்று முதட்டளவில் சொன்னால் அதை சாத்தானானவன் வெளியில எடுத்துட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்லுகிற பொழுது விண்ணவர்கள் இறங்கி வந்து நீங்கள் ஜெபிக்கிற இடத்தை முழுவதும் சூழ்ந்து கொள்வார்கள் என்று யார் சொல்றா? மான்ஃபோர்ட் என்ற புனிதர் சொல்லுகிறார். அதே போன்று புனித லூயிஸ் என்ற ஒரு புனிதர் சொல்லுகிறார், திருப்பள்ளிக்கு அடுத்தபடியாக இந்த ஜெபமாலை சக்தி நிறைந்த ஜெபம் என்று சொல்லுகிறார். திருப்பள்ளிக்கு அடுத்தபடியாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெபமாலை ஒரு சக்தி வாய்ந்த ஜெபம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, வயதான காலத்தில் ஏதோ ஆண்டவனை தேடி வர வேண்டும், அன்னை மரியாளின் பரிந்துரையில் பேரில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வரவில்லை. அப்படியே வந்திருக்கீங்க? அப்படி வந்திருக்கீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? ஜான் பால் II என்ற புனிதர் அவர் சொல்லுகிறார், ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு சேனையை என்னிடம் கொடுங்கள், இந்த உலகத்தை அமைதி பூங்காவாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப ஜெபமாலை ஜெபிக்கிற எத்தனை பேருமா இருக்கிறீங்க? 18 பேர். இந்த 18 பேரு நீங்கள் ஆர்வத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பராக்கிற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தால் ஒரு ஆன்மாவை மீட்டெடுக்க முடியும். ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்லுகிற பொழுது ஒரு ஆன்மாவை மீட்டெடுக்க முடியும் என்று புனித அல்போன்ஸ் நாதர் என்ற புனிதர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஜெபமாலை வல்லமை மிகுந்தது. சாத்தானுக்கு இது மிகப்பெரிய ஒரு கசப்பான காரியம். யாரெல்லாம் ஜெபமாலையை கையில் ஏந்துகிறார்களோ சாத்தான் நடுநடுங்குகிறான் என்று சுவாமிநாதர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஜெபமாலையை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கிறீர்கள். இந்த ஜெபமாலையை நீங்கள் வாய் நிறைய வாயார சொல்லுகிறீர்கள் என்றால் அது சாத்தானை நம்மிடமிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து அகற்றுகிற மாபெரும் ஆயுதம். அதனால அதை பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லணும். உங்க ஜெபமாலையெல்லாம் கையில தூக்கி பிடிங்க. அம்மா, உங்களது என்ன கலரு? பச்சை கலர். உங்களது? மரியாதை சென்னையில் இருக்கிற நிறைய பேர் ஜெபமாலையை காணுமே. என்ன கலரு? அம்மாவது வந்து பச்சை கலரு. அம்மா, உங்களது? ரெட் கலரு. அப்புறம் கிரே கலரா? என்னம்மா? பிஸ்கெட்டா? வெள்ளை கலரு, பச்சை கலரு, நீல கலரு, கருப்பு கலரு. இந்த கலருக்கெல்லாம் மீனிங் தெரியுமா? என்ன அர்த்தம்? இப்ப கருப்பு கலர் யார் வச்சிருக்கா? தூக்குங்க. எதுக்காக கருப்பு கலரு? அம்மா, எதுக்காக பச்சை கலரு? எதுக்காக வெள்ளை கலரு?
அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அந்த கலரா இல்ல. ஆக்சுவலா ஒவ்வொரு ஜெபமாலை கலருக்கும் ஒரு மீனிங் இருக்கிறது. இப்போ நீல கலர் யார் தூக்கி அமிச்சா? நீல கலர். ஏமா பச்சை கலர் இல்லம்மா, நீல கலர். நீல கலர் அவங்க புடவை கலர். அப்படின்னா நம்முடைய திருமுழுக்கை ஞாபகப்படுத்துகிற தண்ணீர் என்ன கலர்? நீல கலர். அதனால திருமுழுக்கை ஞாபகப்படுத்துகிற அந்த நிறத்தில் இருக்கிற அந்த ஜெபமாலையை நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து நாம் நமது பெற்றோர்கள் மூலமாக, நமது ஞான மெய்ப்பர்கள், ஞான தந்தையர்கள் மூலமாக அந்த ஆலயத்திற்கு குழந்தையாக எடுத்து வந்தோம். நம்முடைய விசுவாச வாழ்வு அந்த நீல கலர், அந்த தண்ணியை ஊற்றப்படுகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினோம். அதனால அந்த நீல கலர். பச்சை கலர் எதுக்கு? பச்சை கலர் என்பது வளர்ச்சி இல்ல. இந்த மரங்கள் எல்லாம் பச்சையா வளர்ந்துட்டே போகுது. அதனால வளர்ச்சி. நாம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கிறிஸ்துவில் ஆழப்பட வேண்டும். வெள்ளை கலர் வச்சிருக்கீங்கல்ல, அதனது சமாதானம், மன்னிப்பு இல்ல. சமாதானம், மன்னிப்பு. யாரெல்லாம் வெள்ளை கலர் ஜெபமாலை வச்சிருக்கீங்களோ சமாதான புறா மாதிரி இந்த உலகத்துல சமாதானம் நடக்கணும், சமாதானம் நிலவணும், குடும்பத்துல பங்குல இருக்கிற பணி செய்கிற இடங்கள்ல எல்லாம் அமைதி நிலவணும், சமாதானம் இருக்கணும். வேற என்ன கலரு? கருப்பு கலர். என்னக்கா துக்கமா? கருப்பு கலர் என்ன? பொதுவாவே மற்ற கலரை விட கருப்பு கலர்ல தான் ஜெபமாலை அதிகமா இருக்கும். ஏன்? சோதனை. சோதனைல ஏசப்பாவுக்கு லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல 3 சோதனைகள் வந்தது. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோதனை வருகிறதோ இந்த ஜெபமாலை எந்த கலர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் கையில் ஏந்துகிற பொழுது சாத்தான் நடுநடுங்குவான், குடும்பத்திலே உள்ளத்திலே சமாதானம் பிறக்குமாம். அதனால கருப்பு கலர். வேற கலர் என்னமா இருக்கு? என்ன கலருக்கா? என்ன கலரு? என்ன கலர்னே தெரியலையா சாமி? எல்லாம் கலந்து ரசனா மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்களா? என்ன கலருக்கா? சிகப்பு இல்ல. அது இயேசுவினுடைய பாடுகளை சொல்லுகிற ஒரு நிறம். ஏனென்றால் அவர் இரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்பை பெற்று கொடுத்தார். அதனால் அந்த சிகப்பு நிறத்திலே அந்த ஜெபமாலை மணிகள், ஒவ்வொரு ஜெபமாலை அந்த மணிகள் கலர் இருக்குல்ல, நிறத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கான இறை வார்த்தை என்கிட்ட இருக்கு, அப்புறமா கூட நான் உங்களுக்கு தரேன். நான் ஏதோ கலர் ஜிகு ஜிகுன்னு போட்டா நல்லா இருக்கும் அதுக்காக இந்த கலர், அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் விவிலிய பின்னணியில அந்த மணிகள் எல்லாம் ஒன்றாக கோர்க்கப்பட்டு இந்த ஜெபமாலை செய்யப்படுகிறது. அதே போன்று புனித மான்ஃபோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மான்ஃபோர்ட் ஸ்கூல் எல்லாம் நிறைய இருக்கு. அவர் சொல்லுவாரு, காலை, மதியம், சாயங்காலம், இரவு 4 வேளை இருக்குல்ல. அதுல எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 வேளை சாப்பிட்றோம். அந்த டீ எல்லாம் சேர்த்து 4 வேளையா மாறிடும். அப்ப காலை, மதியம், மாலை, இரவு 4 வேளை போன்று 4 என்ன இருக்கு? ரகசியங்கள், தேவ ரகசியங்கள் இருக்குல்ல. அந்த தேவ ரகசியத்தை 4 இருக்கிறத ஒவ்வொரு நாளும் 4ஐயும் ஜெபிக்கணும் அப்படின்னு மான்ஃபோர்ட் சொல்லுகிறார். சரி, ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தை, அவன் பேர் என்ன? இளன் இருக்கான்ல. காலையில எத்தனை இட்லிமா சாப்பிடுவான்? அவங்க பாட்டி தானே. எத்தனை இட்லி சாப்பிடுவான்? 2 இட்லி சாப்பிடுவான். ஐயோ, இளன் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டானே, இன்னொரு இட்லி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க எப்படியாவது ஏமாத்தி கொடுப்பீங்கல்ல. ஆனா நைட்டு இந்த இளன் முழிச்சிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு பேசலாம் தெரியும். ஜெபமாலை டெய்லி 3-10 சொல்லுவான் அவங்க கூட சேர்ந்து. ஒரு நாள் தூக்க மயக்கத்துல அவன் படுத்துடுறான்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, புள்ள விளையாடுச்சு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா 2 இட்லி சாப்பிட்டா ஏமாத்தி இன்னொரு இட்லி கொடுப்பீங்க. ஜெபமாலைக்கு தூங்கிட்டா இன்னைக்கு தூங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். அப்படி இல்லை. ஜெபமாலை ஒரு 10 சொல்லிட்டாலும் இன்னும் 2-10 தான் இருக்கு, இதை பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு குழந்தைகளை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதே போல இப்ப பெரியவர்கள் நீங்கள் எல்லாம் ஜெபமாலையை கையில் எடுத்து சாத்தானுக்கு எதிரான மிகப்பெரிய போரில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள்ல. ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க, சாத்தான் உண்மையாலுமே நடுநடுங்குகிறான். ஆனா நீங்க மட்டும் ஜெபிச்சா போதுமா? உங்க வீட்டுக்காரர் ஜெபிக்க வேணாவா?
உங்க குழந்தைங்க ஜெபிக்க வேணாவா? ஜெபிக்கணுமா வேணாவா? அப்ப நீங்க மட்டும் புடவையை கட்டிட்டு ஜெபமாலையை தூக்கிட்டு வேலை இல்லாத மாதிரி வந்துடுறீங்க. வீட்டுல உங்க வீட்டுக்காருக்கெல்லாம் வேலை இருக்கா? அப்படியா? அப்படி இல்லை. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த ஜெபமாலை உங்களை மற்றும் மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது, மாறாக உங்களுடைய குடும்பத்தாரையும் அழைத்து செல்ல வேண்டும். அதனால்தான் யோசுவா புத்தகத்திலே யோசுவா சொல்லுகிறார், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வாழும் கடவுளுக்கு மட்டுமே சேவை செய்வோம் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யார் வீட்டுல எல்லாம் குடும்ப ஜெபமாலை இருக்கு? நைட்ல மரியன் சன்ல இருக்கிறவங்க வீட்டுல இல்லையா? 3, 3, 4, 6, 7 பேர் வீட்டுல. 18 பேர்ல 7 பேர் வீட்டுல தானா? அப்படியா? இல்ல இப்ப சொல்றீங்களா? ஆமா. இந்த குடும்ப ஜெபமாலை அது ஜெபிக்கிறதால ஏதோ நேர விரயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஜெபமாலை எந்த குடும்பத்திலே குடும்ப அங்கத்தினரால் சேர்ந்து ஜெபிக்கப்படுகிறதோ அந்த குடும்பம் கூடி வாழும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அன்னை மரியாளின் பரிந்து பேசுதல் இருக்கும். குடும்பம் எப்பொழுதும் கூடி வாழும். அதனால் இந்த ஜெபமாலையை இதுவரை நம்பிக்கையோடு பயன்படுத்தினீர்கள், இனி வருகிற காலங்களிலும் நம்பிக்கையோடு பயன்படுத்துங்கள். மரியே வாழ்க. சத்தமா மரியே வாழ்க, மரியே வாழ்க.